Hi, hello, welcome to Learn Max Easier. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறது கிளாஸ் 10th NCERT CBSE pair of linear equation substitution methodல fifth problem தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ செகண்ட் எக்ஸைஸ் அதில் substitution methodல fifth problem. ஓகே, ஃபர்ஸ்ட்ல ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஸோ நம்ம தொடர்ந்து போட்டுட்டு வரோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் கட்டாயம் பார்த்துட்டோங்க. ஏன்னா இந்த ரூட் சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பயப்படுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னு பயப்படுவீங்க. ஆனால் அது ரொம்ப ஈஸி. நான் சிம்பிள் மெத்தடில் சொல்லித்தரேன் பாருங்க. ஓகே, ஸோ சொல்யூஷன் கொடுத்துருக்கதை ஃபர்ஸ்ட் எழுதணுமா? ரூட் 2x ப்ளஸ் ரூட் 3y ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் ரூட் 3x மைனஸ் ரூட் 8y ஈக்குவல் டு 0 இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். சரி, ஓகே, வெரி குட். அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஓகே, பை சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஸோ இப்போ நான் சால்வ் பண்ண போகிறேன். ஃப்ரம் 1லேருந்து சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ 1லேருந்து நான் எதை எடுக்க போகிறேன்? எக்ஸ் எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் 1 எழுதிக்கிறேன். ரூட் 2x ப்ளஸ் ரூட் 3y ஈக்குவல் டு 0. சரியா? ஸோ இப்போ நான் அதை எழுதிக்கிட்டேன் அப்படின்னா அடுத்து எனக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து நான் எக்ஸ் எடுக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸ் எடுத்தால் ஈஸியாக இருக்கும். எக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் இருக்கக்கூடிய ரூட் 3y அங்கிட்டு போகிறப்ப என்ன ஆயிரும்? மைனஸ் ரூட் 3y. இங்கே ஒரு ரூட் 2x இருக்குல்ல, அதை விட்டுட்டேன் பார். ரூட் 2x அடுத்து என்ன வரும்? வேணா நீட்டாக எழுதிப்போம். ரூட் 2 இன்டூ எக்ஸ். சரியா? ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? மைனஸ் ரூட் 3y டிவைடட் பை ரூட் 2. ரைட்டா? இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் 3 இன் எதுலேருந்து எடுத்தோமோ 1லேருந்து எடுத்தோம். ஸோ அப்போ எதில் போடணும்? 2ல போடணும். ஓகே, ஸோ அப்போ சப்ஸ்டியூட் 3 இன் 2ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 ஈக்குவேஷன் என்னது? root 3x minus root 8y equal to 0. Okay, equal to 0. இப்போ substitute the value. என்ன கிடைக்கும்? root 3 into x value என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? minus root 3y divided by root 2. Okay, அடுத்து minus root 8y ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது? ரூட் 3 இன்டூ ரூட் 3 என்னது? 3. அந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும், ஒய்யும் அப்படியே தான் இருக்க போகுது. ஓகே, டிவைடட் பை ரூட் 2 மைனஸ் ரூட் 8 இன்டூ ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ நல்லா பாருங்க, எனக்கு ஒய் தான் வேணும். ஸோ அப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்ம்லையும் எது காமனாக இருக்கு? ஒய்ங்கிற எலமெண்ட் காமனாக இருக்கு. ஸோ இப்போ நான் அதை என்ன பண்ண போறேன்? வெளியே எடுக்க போறேன். அப்போ என்ன கிடைக்கும்? ஒய் ஆஃப் மைனஸ் 3 பை ரூட் 2. இதுல இருந்து ஒய் வெளியே வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ மைனஸ் 3 பை ரூட் 2ன்னு வரும். மைனஸ் ரூட் 8ல இருந்து ரூட் 8 ஒய்ல இருந்து ஒய் வெளியே வந்துடுச்சுன்னா மைனஸ் ரூட் 8 ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ இந்த y மட்டும் தான் எனக்கு வேணும். அப்போ இது டோட்டல் அங்கிட்டு போனால் என்ன ஆயிரும்? ஹோல் டிவைடட் பைல போயிடும். அப்போ எனி திங் டிவைடட் பை 0 என்ன வரும்? சாரி, 0 டிவைடட் பை எனி திங் வில் பி 0. சரியா? ஸோ அப்போ y ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிரும். y ஈக்குவல் டு 0. சரியா? y ஈக்குவல் டு 0 கிடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம எக்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சப்ஸ்டியூட் y equal to 0 in 3. ஈக்குவேஷன் நம்பர் 3ல சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ என்ன கிடைக்கும்? x is equal to minus root 3 into 0 divided by root 2. Anything multiplied by 0 will be 0. அப்போ x என்னது? 0. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்க சம்மு. ஸோ இதுதான் இது கூட ஆன்சர். அப்போ நம்ம எழுதிடலாமா? therefore the solution of the given pair of linear equation is x equal to 0 and y equal to 0. So this is the answer. So இந்த வீடியோல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் நீங்க கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. I will explain to all your
டவுட்ஸ். ஓகே, அண்ட் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம சேனல் லேர்ன் மேக்ஸ் ஈஸியரை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டே டியூன்ட் வித் லேர்ன் மேக்ஸ் ஈஸியர் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். தேங்க்யூ.